ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 சதுர்த்தி திதி பகல் 12:30 வரை. அதன் பின் பஞ்சமி. உத்தரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் காலை 4:09 வரை. அதன் பின் ரேவதி. இன்று முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 மணி வரை. பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று சில இடையூறுகளை சந்தித்தாலும் உங்களது வழக்கமான பொறுமை இதையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும். சிலர் எதிர்பார்த்த தகவலை தொலைபேசி மூலம் பெறுவர். கலைத்துறையினருக்கு இன்று வழக்கம்போல் இருக்கும். சாதாரணமான வாய்ப்புகளை தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு இன்று போட்டி சம்பந்தமான விஷயத்தில் பரிசுகள் அல்லது பாராட்டு கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக நடந்து வரும். பழைய கடன்களை அடைக்க சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உண்டாகும். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருந்து வரும். மறைமுக சேமிப்பு பெருகக்கூடும். குடும்ப நிலையில் எதிர்பார்த்த நல்ல நிகழ்வு நடைபெற வாய்ப்பு உண்டு. எழுத்துத்துறை, அறிவியல் துறை போன்றவற்றில் உள்ளவர்கள் அதிக முன்னேற்றம் காண்பீர். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கூடுமானவரை ஈடுபட்டுள்ளோர் யாரிடத்திலும் கோபப்படாமல் இருப்பதும் பொறுமை காப்பதும் அவசியமானதாகும். கோர்ட்டு வழக்குகளை சந்தித்தவர்களுக்கு அது சம்பந்தமான பேசி தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற வாய்ப்பு உண்டு. அக்கம் பக்கம் அயலாரிடம் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை கடந்து செல்வது என்று அவசியம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று நல்ல பலன்கள் அதிகமாக நடைபெறும். நீங்கள் நினைத்த அளவுக்கு சில பிரச்சனைகள் தொல்லை தராது, தானே விலகிச் செல்லும். நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். சிலர் சுற்றுலா செல்ல வாய்ப்புண்டு. தொழில் பிரிவினர் முன்னேற்றமான சூழ்நிலையை காண முடியும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பொருளாதார வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் பாராட்டு பரிசு பெற வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் வியாபாரம் நடைபெற்று வரும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் இனிமையான போக்கு இருந்து வரும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும் எண்ணம் சிலருக்கு உண்டாகும். சில தர்மங்களை செய்து பாராட்டை பெறுவர். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, மிக அதிகமான நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் இன்று சிந்தித்தாலும் ஓரிரு விஷயங்களை மட்டுமே செயல்படுத்த முடியும். விடுமுறையில் இருந்தால் கூட உத்தியோக சிந்தனை சிலருக்கு விட்டு விலகாமல் உத்தியோக ரீதியான விஷயங்களில் மனம் செல்லும். மறைமுக வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கு பரிசு பொருட்கள் தேடி வரலாம். பெண்களுக்கு சேமிப்பு பெருகும். தொழில் பிரிவினர் வேகமான வளர்ச்சி காண்பீர். வருமானம் திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு பெரிய மனிதர்கள் தேடி வருவதும் புதிய வாய்ப்புகளால் புகழும் பெருமையும் தேடி வருவதும் சாத்தியமுண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் எதிர்பார்த்தபடி இருக்கும். குடும்ப நிகழ்வுகளும் நிர்வாகமும் நல்ல முறையில் அமைந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப நிலையில் திருப்திகரமான போக்கு நிலவும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஸ்பெகுலேஷனில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் இனங்கள் திருப்தி தரும். தெய்வ பணியில் சிலர் ஈடுபடுவர். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சிறு சிறு சலசலப்புகள் அவ்வப்போது ஏற்படக்கூடிய தினமாக இன்று இருக்கும். சிலர் வீடு அல்லது வாகனங்களை மாற்ற எண்ணுவர். பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நன்மைகளை எளிதில் பெற்றுத்தரும்.
தொழில் பிரிவினர் படிப்படியான வளர்ச்சி காண முடியும். சொந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட வழிவகுக்கும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் மனோநிலைக்கு ஆளாவீர். வியாபாரம் செய்வோருக்கு அது நல்ல முறையில் நடைபெற்று வரும். குடும்ப நிர்வாகம் சிறப்பான நல்ல பெயரை பெண்களுக்கு ஏற்படுத்தும். உடல் நலனில் இருந்த கோளாறுகள் நிவர்த்தியாகும். உங்கள் எதிரிகளின் பலம் குறையும். நீண்ட தூரம் பிரயாணம் ஒன்றை மேற்கொண்டு அதன் மூலம் நன்மை அடைய வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று தொலைபேசி மூலம் வரும் தகவலால் உத்தியோக ரீதியான பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்புண்டு. சக ஊழியர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்பு நல்குவர். மாணவ மாணவிகள் பெற்றோர்களின் பாராட்டை பெற்று மகிழ்வீர். வியாபாரம் குறைவான அளவில் நடைபெறும். நிர்வாகத்தை இணைய முறையில் நடத்தி செல்வதில் பெண்கள் தங்கள் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்வீர். தெய்வ அருள் உங்களுக்கு இன்று துணை நிற்கும். சிலருக்கு மகான்களின் தரிசனம் கனவில் கிட்டும். தர்ம காரியத்திலும் தெய்வ பணியிலும் ஈடுபடுவர். திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர். தனப்பிராப்தியும் அதன் மூலம் அடைய வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டி வரலாம். விலையுயர்ந்த பொருட்களை கவன மறதியாக வைத்துவிட்டு பின் தேட நேரும். தொழில் பிரிவினருக்கு முன்னேற்றமான நல்ல சூழ்நிலை காணப்படும். பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் அசாதாரணமான வகையில் சில நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதை காண முடியும். எதிர்பார்த்த முன்னேற்ற நிலை குடும்பத்தில் நிகழ்வதால் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்கள் பலரின் பாராட்டை பெற்று மகிழ்ச்சி அடைவர். ஒரு சுபகாரியம் ஒன்று முடிவாக வாய்ப்புண்டு. அந்நிய மொழி பேசுவோரின் உதவி கிட்டும். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகத்துறையில் உள்ளவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பர். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று நல்ல பலன்கள் அதிகம் நடைபெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு தொலைபேசி மூலம் முக்கியமான அழைப்புகள் வரலாம். சிலர் அலுவலகம் மாற எண்ணம் கொள்வீர். சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புண்டு. தொழில் பிரிவினருக்கு அதை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். அரசு வழியில் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பெருமையை உயர்த்தும். மாணவ மாணவிகள் பாடங்களில் மட்டுமின்றி போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி தேடி வரும். குடும்ப நிலையில் குதூகலம் நிறைந்து காணப்படும். வயதானவர் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல பலன்கள் பல நடைபெற்றாலும் சில விஷயங்கள் மனதிற்கு சலனத்தை ஏற்படுத்தும். வழக்கமான உங்களது பொறுமை இன்று கை கொடுக்கும். உழைப்புக்கேற்ற பாராட்டை பெற வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சற்று மந்தமாக காணப்படும். சிலருக்கு பழைய கடன்கள் சங்கடம் தரக்கூடும். குடும்பத்தில் பெண்களுக்கு எல்லா விதத்திலும் மன நிம்மதி நிறைந்து காணப்படும். இடையில் ஏற்படும் ஓரிரு சங்கடங்கள் பெரியோர் உதவியால் சரியாகும். சகோதர வழியில் உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. பணப்புழக்கம் சுமாராக காணப்படும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இதுவரை உத்தியோகம் செய்தவர் சிலர் சொந்த தொழில் தொடங்க திட்டமிடுவீர். சிலருக்கு வேறு இடத்திலிருந்து தொலைபேசி மூலம் உத்தியோக ரீதியான ஆதாயங்கள் தேடி வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் பெற்று தொழில் பிரிவினர் மகிழ்ச்சி அடைவர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு தேடி வரக்கூடும். வியாபாரம் லாபம் தரக்கூடிய வகையிலே நடைபெறும். வேலையாட்களின் பேரில் உங்கள் கண்காணிப்பு அவசியமானதாகும். கவனக்குறைவால் சிறு சிறு பிழைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. குடும்பத்தில் நிம்மதியான போக்கு நிலவி வரும். உங்கள் சாமர்த்தியத்தால் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவீர். பத்திரிகை அது சார்ந்த தொழில் செய்வோர்கள் முன்னேற்றமான அறிகுறிகளை காண முடியும். தெய்வ பணியில் ஈடுபட்டு சிலர் பாராட்டை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, நல்லதும் தொல்லையும் கலந்தே காணப்படும். நல்ல பலன்களை எதிர்பார்த்த இடத்தில் சிறு தடங்கள் இருக்கும். இருந்த போதிலும் உங்களது கடின முயற்சி சிறப்பான முன்னேற்றத்தை தேடித்தரும். கலைத்துறையில் உள்ளோருக்கு சூழ்நிலைகள் வழக்கம் போல் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருந்தாலும்
அவற்றை சற்று ஒதுக்கி வைப்பது அவசியமானதாகும். வியாபாரிகளுக்கு சில விஷயங்கள் திருப்தி தரக்கூடிய அளவில் நடந்தாலும் எதிர்பார்த்த தனவரவு தள்ளி போகலாம். பெண்களுக்கு அக்கம் பக்கம் அயலாரிடம் சிறு மனக்கசப்பு ஏற்பட்டு சரியாகும். குடும்ப நிலையில் சீரான போக்கு நிலவி வரும். ஓவியம், சிற்பம் போன்ற துறை சார்ந்தவர்கள் உயர்ந்த நிலை அடைவர். குழந்தைகள் வழியில் சிறு மருத்துவ செலவு சிலருக்கு உண்டாகலாம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும். சிலர் வீடு அல்லது சொந்த வீட்டை மாற்றி அமைக்க எண்ணுவர். படிப்படியாக தொழில் பிரிவினர் வளர்ச்சி காண முடியும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வாய்ப்புகள் தேடி வந்தாலும் சில விஷயங்களில் நிதானித்து முடிவெடுப்பது நன்மை தரும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் கூடுதலாக நடந்தாலும் லாபம் வழக்கம் போல் இருக்கும். மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இருப்பீர். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெற்று மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. குடும்ப நிலையில் அவ்வப்போது சிறு சிறு செலவினங்கள் ஏற்படலாம். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, நன்மைகளும் தொல்லையும் கலந்து காணப்பட்டாலும் பக்குவமான மனநிலையில் அவற்றை நீங்கள் சமாளிப்பீர். உத்தியோகஸ்தர்களுக்கு விடுமுறையிலும் பணி செய்ய வேண்டிய நிர்பந்தம் சில பேருக்கு ஏற்படலாம். ஆனால் அவை உங்களுக்கு பாராட்டையும் பொருளாதார உயர்வையும் தேடித்தரும். தொழில் பிரிவினர் சுமாரான வளர்ச்சி காண முடியும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பொருளாதார முன்னேற்றத்தை இன்று அடைய முடியும். வியாபாரம் ஓரளவு லாபம் தரக்கூடிய அளவு நடைபெற்று வரும். அக்கம் பக்கம் அயலாரால் சிறு சிறு சிக்கல்களை சந்திக்க நேரும். குடும்ப நிலையில் குதூகலமான போக்கே காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் பெருகி வரும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்வோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இன்று நிதானமாக செய்வது நல்லது. 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.